நான் பிறந்தது உடையார்பாளையம். உடையார்பாளையத்தில் சின்ன குழந்தை ராஜா பொண்ணு பொண்ணு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பிச்சைவரம் பாளையக்காரர் சிதம்பரநாத பசுவனாருக்கு கொடுத்தாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து தலைமகனுக்கு முடி சுட்டுறது, முடி சூட்டி அதுக்கப்புறம் ஆயிரங்கால் மண்டபத்தில் கொண்டு போய் வச்சு பரிசுகள்லாம் கொடுப்பாங்க. நாங்களும் தீட்சர்களுக்கு பரிசு கொடுப்போம். அந்த மாதிரி தான் எங்கள் குல வழக்கம் முறைப்படி நடக்கும். என்னுடைய பேர் மன்னன் சொருப்பு சோழனார். என்னுடைய தந்தை பெயர் சிதம்பரநாத சொருப்பு சோழனார். என்னுடைய தந்தையாருக்கு 1978ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் பஞ்சாட்சரப்படியில் அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. என்னுடைய தாத்தா ஆண்டிப்பு சொருப்பு சோழனார் அவர்களுக்கு 1943ஆம் ஆண்டு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. என்னுடைய முப்பாட்டனார் சாமிதுரை சொருப்பு சோழனார் அவர்களுக்கு 1870ஆம் ஆண்டு சோழ அரசராக முடிசூட்டப்பட்டது. சோழர்களுக்கு வந்து தில்லை நடராஜர் கோயில் மட்டுமே முடிசூட்டப்படுவது வழக்கம். அந்த பாரம்பரிய வழக்கமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எங்கள் முன்னோரான ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஜெயந்தி விழாவான ஆடி திருவாதிரை அன்று அவர்களுடைய பள்ளிப்படையான பிரம்மதேசத்தில் வந்து ஒரு சிறப்பான வழிபாடு நடத்தினோம். உள்ளூர் மக்களின் பேராதரவும் சுற்றுவட்டார பகுதி மக்களின் பேராதரவும் சிறப்பாக இருந்தது. எங்கள் முன்னோர் கட்டிய இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுவது எங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு பெருமகிழ்ச்சியாக உள்ளது. மாமன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் வம்சாவழியில் வந்த நாங்கள் இன்னைக்கு வந்து ஆடி திருவாதிரை, இன்று வந்து அவரது பிறந்த நாள். அவர் கடைசி காலத்தில் இருந்த அந்த பிரம்ம தேசத்தில் எங்கள் குடும்பத்தோடு வந்து இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினது மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். எங்கள் முன்னோர்கள் எழுப்பிய இந்த ஆலயத்தில் இருந்து பேசுறது பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். அன்புசார் பெருமக்களே, இன்று நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து நமக்கெல்லாம் முப்பாட்டனாராக விளங்கக்கூடிய மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய அவதார திருநாளாகிய இன்ற நன்னாளிலே இறைவன் திருவருள் கூடிய வண்ணம் அருட்குருநாதரின் வழிகாட்டுதலின்படியும் இங்கு நடைபெறவுள்ள தீந்தமிழ் வேள்வி பூசணைக்காக இறைவன் திருவருள் கூட்டிய வண்ணமாக அனைவரது உடல் உழைப்பும் அனைவருடைய பொருள் உழைப்பும் கொண்டு செய்யப்படுகின்ற பூசணையானது நல்ல முறையிலே சிறப்புற்று ஓங்க அருட்குருநாதரை வணங்கி முதல்நிலை வழிபாடாக குரு வழிபாடு. முதலாக சீர்படைத்த துள்ளையதாம் திருத்தொண்டர் தொகை அடியார் பதம் போற்றி உள்ளயவர் புராண கதை உலகறிய திரிபுரைத்த செல்வமலி அல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமுமாய் அல்லதுமாய் யாக்கை புன்னடங்கோயிலாய் புகுந்தாய் போற்றி உயிருக்கு உயிரானாய் போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி தூயனச் சோதி ஆனவ போற்றி போற்றி. அளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி.
சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. திருச்சிற்றம்பலம். பிரம்மதேசத்தில் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படையும் அவருடைய மனைவி வீரமாதேவி அவர்கள் இங்கே உடன்கட்டை ஏறிய செய்தி செவி வழியாக கேள்விப்பட்டு சென்ற ஆண்டு தேடலின் போது அங்கே அதற்கான தடயங்கள் கிடைக்கப்பட்டு இந்த வரலாற்று உண்மை இங்கே இருந்ததன் அடிப்படையில் நாங்கள் இங்கே இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். இந்த வன்னியப்பாளையக்காரர் எமது சொந்த ஊரான சிதம்பரத்துக்கு பக்கத்திலே பிச்சாவரம் என்ற ஊரிலே அவர்கள் வாழ்ந்தவர்கள். சோழர்களின் வழிவந்தவர்கள் என்பதால் சோழகனார் என்ற பட்டப்பெயரை சூட்டிக் கொண்டவர்கள். இவர்களுக்கும் உடையார்பாளையம் பாளையக்காரர், முகாசாபுரம் பாளையக்காரர் போன்ற பாளையக்காரர்களோடு மன உறவு இவர்களுக்கு இருந்தது, திருமண உறவு. இவர்கள் வழி வழியாக சிதம்பரத்துக்கு அருகிலே இருந்த பிச்சாவரம் என்ற ஊரிலே அரண்மனை கட்டி கொண்டு அங்கு வாழ்ந்தவர்கள். இவர்கள் தில்லை நடராஜ பெருமாள் கோயிலை நிர்வாகம் செய்தவர்கள். ஒவ்வொரு நாளும் தீட்சிதர்கள் இரவிலே, அதாவது அர்த்தஜாம பூஜை முடிந்து கோயிலை கதவையெல்லாம் பூட்டிவிட்டு அந்த சாவியை பல்லக்கிலே தூக்கி சென்று எடுத்து சென்று இந்த பிச்சாவரம் பாளையக்காரர்களிடத்திலே ஒப்படைப்பார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் விடியற்காலை பிச்சாவரம் பாளையத்திற்கு சென்று அங்குள்ள மன்னர்களிடமிருந்து அந்த சாவியை வாங்கி சென்று பிறகு தில்லை நடராஜ பெருமான் கோயிலை திறப்பார்கள். இந்த பிச்சாவரம் பாளையக்காரர்களை ஏன் நாம் சோழவேந்திர பரம்பரை என்று கூறுகிறோம் என்றால் அதற்கு மிகச்சிறந்த காரணம். ஏனென்றால் தில்லை நடராஜ பெருமான் முன்பு முடி சூடிக் கொள்வதற்கு சோழர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. சோழர்களுக்கு மட்டும்தான் அந்த தீட்சிதர்கள் முடிசூட்டுவார்கள். செய்யாறு என்று அழைக்கப்படக்கூடிய சேயாறு நகருக்கு வடபாலும் ஐம்பூத தலங்களிலே மண் தலமாக விளங்கக்கூடிய திரு காஞ்சிபுரத்திற்கு தென்பாலும் செழுநீர் சேய்நதி என்று சொல்லக்கூடிய சேயாறு ஆரமாக பூண்டு இந்த இடத்தினை செழித்து வளரக்கூடிய இடமாகவும், பிரமன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா தன்னுடைய தேகம் என்று சொல்லக்கூடிய உடல் தேய தேய வழிபட்ட இடம் பிரம்மதேயம் என்று வழங்கப்பட்ட பிரம்மதேசம் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே நம்முடைய முப்பாட்டனார் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழனுடைய திரு ஆடி ஆதிரை என்று சொல்லக்கூடிய திரு ஆதிரை நன்னாளிலே அவர்களுக்கு திருநெறிய தீந்தமிழினிலே வேள்வி பூசையும் அபிடேகங்களும் மற்றும் மலர்களை கொண்டு ஏகாந்தமாக அலங்காரங்களும் சிறப்புடனே அரச வம்சத்தாரின் முன்னிலையிலே, ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலே, அடியார் பெருமக்கள் புடைசூழ, சிவபூதகண வாத்தியங்கள் முழங்க, மங்கள இசை மேல்வோங்க இந்த இடத்திலே நல்ல முறையிலே செம்மையாக நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம். பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னுங்கால் ஓத்தோர்மேய ஒளிமழுவாழங்கை குத்தீரும் குணங்களே குறும்பை ஆண் பண்ணை இன் குலை ஓத்தூர் அரும்பு குன்றை அடிகளை பெரும் புகலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே.